இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல பகுதி ராங் ரைட் இருக்குது. இது லைட் கலராக இருக்குது பாருங்க. இந்த இடம் டார்க்காக இருக்குது. உங்களுக்கு டார்க்காக இருக்கிற பகுதி தான் வேணும். இப்போ நம்ம கட் பண்ணி நேராக கீழே வச்சுக்கணும். வச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா குண்டூசி குத்துறதுனா குத்திக்கிங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு குண்டூசி குத்திக்கிங்க, இங்கே ஒன்று குத்திக்கிங்க. குத்தி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நகராது. நீங்கள் ஊசி நூலெல்லாம் கோர்த்து கரெக்டாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இங்கேருந்து ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து கார்னர்லேருந்து மேலே கொண்டு வந்து அப்படியே இப்படியே தைச்சிட்டே வரணும். ரொம்ப கீழே போயிட வேண்டாது. சரிங்களா? ஒரு 1/4 இன்ச்சு மேலேயே நிறுத்தி வச்சிடணும். அடித்து நம்ம திருப்புற போது நம்மளுக்கு தவறு வராமல் இருக்கிறக்காக ஒரு 1/4 இன்ச்சு கீழே வராமல் நிறுத்தி வச்சிடணும். ரொம்ப கீழே வரைக்கும் டீப்பாக போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அது அடிச்சு திருப்பிட்டு அந்த இடத்துல கார்னர் திருப்புற போது உங்களுக்கு தவறு வந்துடும். அதனால 1/4 இன்ச்சு மட்டும், இந்த இடத்துல 1/4 இன்ச்சு மட்டும் கேப் இருக்கு. நான் லைனிங்ல தான் கட் பண்ணியிருப்பேன். ஒரிஜினல் துணியில மேலே அந்த ஆர்ச்சோட மேல் பகுதி வரைக்கும் மட்டும் நீங்கள் அந்த கட்டிங் மட்டும் போட்டுருங்க. மேலே பகுதியில் மட்டும் கட்டிங் போட்டால் போதும். ஏன்னா திருப்பறக்கு உங்களுக்கு எசவாக இருக்கிறதுக்காக. குண்டூசி எடுத்ததுக்கப்புறம் இந்த பகுதி அப்படியே கையில் ஓரளவுக்கு வரும். கையில் எடுத்து விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு ஷார்ப்பான பொருளை வச்சு அந்த இடத்துல நல்லா அந்த அந்த கரெக்டாக ஷார்ப்பாக வரணுங்கிறதுக்கு நீங்கள் அந்த ஒரு கூமாச்சி ஏதாவது பொருளை வச்சு நீங்கள் இந்த இடத்த கரெக்டு பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக அடித்து திருப்பி வச்சாச்சு. அயனிங் போட்டாலும் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கிளாத்தை, அதாவது கீழே வர்ற கிளாத்தை நீங்கள் எந்த ஒரு இது பண்ண வேண்டாம், அப்படியே தூக்கி வச்சாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இது 2 in 1 வேலை மாதிரி. இப்போ வந்து இதுக்கு ஒரு தையலை தனியாக போட்டதுக்கப்புறம் இதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு தையல் போடக்கூடாது. நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தையல் இருந்துகிட்டே இருக்கும். அது நிறைய தையல் தெரியும். அதனால ஒரே தையல் தான் போடணும். அந்த தையல் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற தையலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம இதில் குண்டூசி குத்திட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே வச்சு ஒரே தையல் தான் இப்படி போட்டு இந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நானே ஒரு சேரீக்கு ஒரு டிசைன் தைக்கலான்னு இருக்கிறேன். அதாவது சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக ரொம்ப கிராண்டாக இருக்கும். இதுவே நம்ம கிராண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது உங்களுக்கு எப்படி நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த ஸ்லீவ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குங்க. உங்களோட கிரியேட்டிவிட்டி தான் இந்த கை.